அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமில நம்ம பார்க்குற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபாவை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்க, லோக்சபா, ராஜ்யசபால மெயினா இந்திய பாராளுமன்றத்துல 2 அவைகள் இருக்குது. அதுல ஒரு அவை வந்து லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடிய அவை. இன்னொரு அவை என்ன அப்படின்னா ராஜ்யசபா. இந்த 2 சபாக்கள் வந்து நமக்கு இந்த இந்திய பாராளுமன்றத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு 79வது சரத்துப்படி லோக்சபா, ராஜ்யசபா, இந்த குடியரசுத் தலைவர் இந்த 3மே சேர்ந்தது தான் பாராளுமன்றம். ஓகேங்களா? இப்ப லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர் இவங்க 3யும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பாராளுமன்றம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த பாராளுமன்றம் வந்து இது 3ம் சேர்ந்தது. அப்ப இது எத்தனாவது சரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 79வது சரத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, லோக்சபா அப்படின்றது வந்துட்டு மக்களவை, ராஜ்யசபா என்பது மாநிலங்களவை. லோக்சபான்றது மக்களவை, ராஜ்யசபான்றது என்னன்னா லோக்சபான்றது மக்களவை, ராஜ்யசபான்றது மாநிலங்கள் அவை. ஓகே. அடுத்து லோக்சபா உறுப்பினர்கள் வந்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நம்ம எலெக்ஷன்ல செலக்ட் பண்றவங்க எல்லாம் யார் அப்படின்னா லோக்சபா மெம்பர்ஸ் தான். அடுத்து இந்த ராஜ்யசபா அப்படின்றவங்க அந்தந்த மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால, அதாவது எம்எல்ஏக்களால, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கிற எம்எல்ஏக்களால செலக்ட் பண்ணப்படுறவங்க தான் ராஜ்யசபா மெம்பர்ஸ். ஸோ லோக்சபா உறுப்பினர்களுடைய பதவி காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் வந்து லோக்சபா உறுப்பினருடைய பதவி காலம். ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவி காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள் ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவி காலம். அடுத்து லோக்சபா வந்து 5 ஆண்டுகள் முடிந்ததும் அதை வந்து கலைச்சிருவாங்க. மறுபடியும் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு எலெக்ஷன் நடக்கும். லோக்சபா கலைக்கும் அதிகாரம் அரசியலமைப்பு சட்டப்படி குடியரசுத் தலைவருக்கு உண்டு. லோக்சபாவை கலைக்கும் அதிகாரம். அது எந்த ஆர்டிகிள் பேஸ் பண்ணி அப்படின்னா 82(2)ல குடியரசுத் தலைவருக்கு அந்த ரைட்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. 82(2). ஓகே. இப்ப இந்த லோக்சபா, ராஜ்யசபா 2 அவைகள்ல நிரந்தரமான அவை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபா தான் நிரந்தரமான அவை. ராஜ்யசபா தான் என்ன அப்படின்னா நிரந்தரமான அவை. ஸோ இப்போ இந்த நிரந்தரமான அவை அப்படிங்கிறது வந்து ராஜ்யசபாவை தான் நம்ம குறிக்குது. ஸோ இப்போ இது வந்து நமக்கு நிரந்தரமான அவை. ராஜ்யசபா மொத்த உறுப்பினர்கள்ல 1/3 பங்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவிக்காலம் முடிய பெறுவர். அதாவது ராஜ்யசபாவுடைய மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்களோ அவ்வளவு பேர்கள்ல 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவங்களுடைய பதவி காலத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுடைய பதவி காலம்ங்கிறது 2 இயர்ஸ். அதுலயும் எல்லாருமே கிடையாது, 1/3 பங்கு அப்படின்றதான் இப்போ நம்ம இதுல பார்க்கிறோம். அடுத்தது லோக்சபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பொறுத்தவரையிலும் அதிகபட்ச உறுப்பினர்கள் லோக்சபால எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 552 பேர் இருப்பாங்க. அதுல 550 பேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணப்படுறவங்க, 2 பேரும் நியமன உறுப்பினர்கள். மாநிலங்கள்ல இருந்து 530 பேரும், யூனியன் பிரதேசத்துல இருந்து 20 பேரும் அதுல இருப்பாங்க. இப்போ உள்ள ரீசெண்டான எண்ணிக்கை எவ்வளோ லோக்சபால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 545. அதுல 543 + 2 543 பேர் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் நம்ம எலெக்ஷன்ல செலக்ட் பண்ணப்படுறவங்க, 2 பேர் நியமன உறுப்பினர்கள். இப்போ மாநிலங்கள்ல இருந்து எவ்வளவு பேர் அனுப்புறாங்கன்னா 530 பேர் அனுப்புறாங்க, யூனியன்ல இருந்து 13 பேர் அனுப்புறாங்க. நார்மலா நம்மளோட அரசியலமைப்புடைய இதுபடி இவ்வளவு பேர் மாநிலங்கள் 530, யூனியன் வந்து 20 இருந்துச்சு. இப்ப வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போதைய எண்ணிக்கை வந்து 545. அதுல 543 + 2. அதுல மாநிலங்கள் வந்து 530, யூனியன் வந்து 13. இப்போ எலெக்டட் மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் நம்ம இதுல பார்த்தோம் 543. நியமன உறுப்பினர்கள் தான் அந்த 2 பேரு. அவங்க 2 பேர் யாரா இருப்பாங்கன்னா ஆங்கிலோ இந்தியர்களா இருப்பாங்க. அதிகபட்ச உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அதிகபட்சமா மெம்பர்ஸ் இருக்கிற ஸ்டேட் நம்ம லோக்சபால எந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். தமிழ்நாடு வந்து எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 39 வந்து தமிழ்நாடு. ஓகேங்களா? ஸோ மெயினா ஹையஸ்ட் வந்து எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். தமிழ்நாடு வந்து 39 எதுல லோக்சபா உறுப்பினர்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. ராஜ்யசபா உறுப்பினர் எண்ணிக்கையை பொறுத்தவரையிலும் அதிகபட்ச உறுப்பினர்கள் ராஜ்யசபால 250.
238 பேர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதாவது எலெக்ஷன்ல இல்ல, எம்எல்ஏக்களால செலக்ட் பண்ணப்படுறவங்க. 238 பிளஸ் 2 பேர் நியமன உறுப்பினர்கள். தற்போதைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 245. அதுல 233 பேர் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ் பிளஸ் 12 பேர் வந்து நியமன உறுப்பினர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டோர் 238, நியமன உறுப்பினர்கள் வந்து 12. இப்போ அதிகபட்ச உறுப்பினர்கள் கொண்ட ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசம். அதுலயும் அதே தான் இல்லையா? லோக்சபாலையுமே உத்தரப்பிரதேசம் தான், இதுலயுமே உத்தரப்பிரதேசம் தான். ஸோ அதுல வந்துட்டு எத்தனை இடம் பார்த்தோம்? உங்களுக்கு லோக்சபால 80 பார்த்தோம் இல்லைங்களா? இதுல ராஜ்யசபால 31 இடங்கள். அடுத்து தமிழ்நாடு ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து மொத்தம் 18 பேர். அதுல லோக்சபால எத்தனை பேர் பார்த்தோம்? 39. ராஜ்யசபால எத்தனை பேர்னு பாருங்க, வெறும் 18 பேர் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட லோக்சபா ராஜ்யசபை குறித்த சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த லோக்சபா ராஜ்யசபை குறித்து இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.